நிதிக்கூட்டின் மூலங்கள். இப்ப நம்ம இந்த நிதிக்கூட்டின் மூலங்கள் அல்லது கணக்கீட்டின் மூலங்கள். நிதிக்கூட்டின் மூலங்கள் அல்லது கணக்கீட்டின் மூலங்கள். அதிகமா நிதிக்கூட்டின் மூலம் என்றால் இப்ப நம்ம படிச்சிருக்கோம். இப்ப மெக்ஸ் பாடம் செய்யணும்னா நான் வளமே சொல்வேன்னா, கணித பாடம் வடிவம் செய்யணும்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதெல்லாம் தெளிவா தெரியணும்ல. அது மாதிரிதான் அக்கௌண்ட்ஸ் நம்ம வடிவ கத்துக்கணும்னு சொன்னா இந்த நிதிக்கூற்றின் மூலங்கள் கணக்கீட்டின் மூலங்கள் 5 இருக்கு. சொத்து, பொறுப்பு, உரிமையின்மை, வருமானம், செலவினம் கிளியரா இருக்கும். அதுல ஏற்கனவே முதல் 4 உங்களுக்கு விளங்கப்படுத்தி அதுக்கான வீடியோஸ் நம்ம யூடியூப்ல போட்டுக்கிறேன். நீங்க அதை திருப்பி இருக்க பாத்துக்கிறேன். நான் குரூப்ல இருக்க சாப்பிடுறேன். அப்ப இன்னைக்கு நம்ம 5வது நிதிக்கூற்றின் மூலம் அவ ஏற்கனவே பார்த்துட்டோம். சொத்து பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து 2வது பொறுப்பு பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து 3 உரிமையாண்மை. அப்படியே இந்த முன்ன சொல்றது உரிமை என்று சொல்லி இன்னும் உரிமை என்று சொல்லுவோம். இப்ப அந்த உரிமை என்ற வார்த்தையை தவிர்க்கிறாங்க. உரிமை என்று சொல்லாதீங்க, சுருக்கி சொல்லாதீங்க. முழுமையான வார்த்தை உரிமையாண்மை, ஈக்விட்டி என்று சொல்லக்கூடாது. அதுவும் பார்த்துக்கணும். இது 3க்கும் ஒரு தொடர்பு இருக்குல்ல. சொத்துக்களின் பெருமதியிலிருந்து பொறுப்புகளின் பெருமதியை அழித்த பின்னர் மீதமா உள்ள தொகைக்கு தான் பேர் சொல்லுவோம் உரிமையாண்மை, ஈக்விட்டி. அடுத்து 4வது பார்த்து போன கிளாஸ் என்னமா வருமானம். வருமானம் வேண்டாம். எனக்கு வருமானம் வேண்டாம். ஒரு வணிகம் உழைச்சி எடுக்கிற தொகை. ஒரு வணிகம் உழைச்சி எடுக்கிற தொகை. ஒரு வணிகம் என்ன வேலை செய்யறாங்களோ, என்ன தொழில் செய்யறாங்களோ, என்ன கடமை செய்யறாங்களோ அந்த வேலையை அந்த தொழிலை செய்து எடுக்கிற தொகைக்கு தான் பேசுறோம். என்ன பிள்ளைங்க பட் நாங்க வருமானத்துக்கு ஒரு வரைவிலக்கணம் படிச்சோம். பாருங்க, நான் வரைவிலக்கணம் சொல்றேன், உங்களுக்கு அந்த வரைவிலக்கணம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. உரிமையாளரின் பங்களிப்பு தவிர்த்து உரிமையாண்மையை அதிகரிக்கக்கூடியதும் சொத்துக்களின் மீதான அதிகரிப்பு அல்லது வருமானம் பாருங்க. ஒரு சொல்லி இதான் வருமானத்துக்கான வரைவிலக்கணம். பட் இனி அது வரைவிலக்கணமா இருந்தாலும் அது கீழே நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுக்கணும். வருமானம் என்பது எப்படி அடையாளப்படுத்து? உழைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதோடு நம்மளுடைய எஸ்சிசி வருமானம் என்னமா? நம்மளுடைய எஸ்சிசி வருமானம் என்ன சொல்லுங்க? கல்வி கட்டணம். ஆனா கல்வி கட்டணத்தை வருமானம் என்னங்கன்னா நாம் அதுக்கான வேலை என்ன செஞ்சிருக்கணுமே. இப்ப ஜூலை மாதம் பிள்ளைகள் நான் உங்களுக்கு 4 கிளாஸ் முடிச்சு உங்களுக்கு முழுமை அந்த தேவையான விஷயங்களை படிப்பிச்சு முடிச்சா வருமானம் உழைக்கப்படும். இல்லைன்னா அங்க என்ன உழைக்கப்படாது? வருமானம் உழைக்கப்படாது. இப்ப ஆகஸ்ட் மாதத்துக்கான டாபிக்ஸ் நாங்க இப்ப வாங்கி எடுத்தோம்னா அது எஸ்சிக்கு வருமானமா? வருமானம் இல்லையா? அது வருமானம். அது பொறுப்பா தான் எனக்கு நடக்கும். ஏன்னா அது இன்னும் என்ன செய்யல? உழைச்சி எடுக்காத தொகை. அப்ப வருமானம் என்பது உழைச்சி எடுக்கிற தொகை தானே, உழைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்ப நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நிதிக்கூற்றின் 5வது மூலக்குழல் செலவினம் சம்பந்தமா. நிதிக்கூற்றில் 5வது மூலம் செலவினம் சம்பந்தமா நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். எக்ஸ்பென்சஸ் செலவினம். இப்போ செலவினம் என்று சொல்றது, எக்ஸ்பென்சஸ் என்று சொல்றது, செலவினம் என்றால் நம்ம இந்த செலவினம் என்பதுக்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்குமா? நிதிக்கூற்றின் மூலங்களுக்கெல்லாம் வரைவிலக்கணம் சொல்வது யார்? நிதிக்கூற்றின் மூலங்களுக்கெல்லாம் வரைவிலக்கணம் சொல்வது யார்? நிதி அறிக்கைகளுக்கான என்ன சட்டம். என்ன வார்த்தை? நிதிக்கூற்றின் மூலங்களுக்கெல்லாம் வரைவிலக்கணம் இருக்கல்ல. அப்ப டெபினிஷன் இருக்கான அந்த வரைவிலக்கணம் சொல்வது யாருன்னா நிதிக்கூற்றினா சொல்ல நிதி அறிக்கைகளுக்கான நிதி அறிக்கையிடலுக்கான என்ன கரு சட்டகம். என்ன கரு என்ன சொல்ற வார்த்தையே நிதி அறிக்கைகளுக்கான நிதி அறிக்கை
இதான் கூட இந்த நிதி கூற்றின் மூலங்களுக்கெல்லாம் என்ன சொல்வது? வரைவிலக்கணம் சொல்வது. அதை எழுதிக்கோமா? எழுதிக்கணும். சரி, நோட்டம் போட்டுக்கொள்ளுங்க. மேலும் உங்க இந்த பேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப எழுதி அதை ஒட்டி வச்சுக்கோங்க. புரிஞ்சுக்கொள்ளுங்கம்மா. நிதிக்கூற்றின் மூலங்களுக்கான வரைவிலக்கணம் செய்வது. நிதிக்கூற்றின் மூலங்களுக்கான வரைவிலக்கணம் செய்வது நிதிக்கூற்றின் மூலங்களுக்கான வரைவிலக்கணம் செய்வது நிதி அறிக்கையிடலுக்கான நிதி அறிக்கையிடலுக்கான நிதி அறிக்கையிடலுக்கான எண்ணக்கரு சட்டகம். நிதி அறிக்கையிடலுக்கான எண்ணக்கரு சட்டகம். அப்ப இங்க பாருங்க, இந்த நிதி அறிக்கையிடலுக்கான எண்ணக்கரு சட்டகத்தின் படி ஒரு வணிகத்தின் செலவினம் என்பது நாங்க எப்பவுமே இந்த சொத்து பொறுப்பு உரிமையாண்மை வருமானம் செலவினம் எல்லாம் ஒரு தனிநபர் சார்ந்தும் எழும், ஒரு நாட்டுக்கும் எழும், ஒரு நாட்டின் அரசாங்கத்துக்கும் எழும், ஒரு வணிக நிறுவனத்துக்கும் எழும். நாம இதுல படிக்க போறது யார் சார்பான கணக்கீடு? வணிக நிறுவனம். நான் ஏற்கனவே ஸ்டார்டிங் சொல்லி கொடுத்தாச்சு. நாம உயர்தரத்துல படிக்க போற கணக்கீடு என்பது பிள்ளை யார் சார்பான கணக்கீடு? ஒரு வணிகம் சார்பான கணக்கீடு. இங்கு தனிநபர் சார்பான கணக்கீடும் இல்லைன்னா நாட்டின் அரசாங்கத்தின் சார்பான கணக்கீடும் நாம படிக்க போறது இது. அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப ஒரு வணிக நிறுவனம், ஒரு கேட் சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஒரு காகேஜ் ஃபுட் சிட்டியா இருக்கலாம், ஒரு அபான்ஸா இருக்கலாம், பிள்ளை அப்படி ஏதாச்சும் ஒரு சிங்கர் கம்பெனியா இருக்கலாம். அப்படி ஏதாச்சும் ஒரு வணிகத்தை மைண்ட்ல வச்சுக்கணும். பிள்ளைகள் இப்போ செலவினம் என்ன சொல்றது? நம்ம அதுக்கு முதல்ல விஷயம் பார்த்துட்டு வருவோம். என்ன பாருங்க பிள்ளைகள், ஒரு வணிகத்தின் உரிமையாண்மை, ஒரு வணிகத்தின் உரிமையாண்மை படிச்சு அந்த உரிமையாண்மையை குறைவடைய செய்கிற உருப்படிகள் பேசணும். ஒரு வணிகத்தின் உரிமையாண்மையை என்ன செய்யும்? குறைக்க செய்கிற விடயங்கள். நாங்க ஏற்கனவே பார்த்தோம், உரிமையாண்மையை அதிகரிக்கிற செயல விடயங்கள் எத்தனை இருக்கு? எத்தனை இருக்கு? எத்தனை இருக்கு? உரிமையாண்மை அதிகரிக்கிற செயல விடயங்கள் எத்தனை இருக்கு? எத்தனை இருக்கு? ரெண்டு. சொல்றது ரெண்டு. என்ன? ஒண்ணு வருமானம், பாருங்க, ஒண்ணு வருமானம், மேலே அந்த சாப்பிட்டு வருமானம் மூலதனம் உரிமையாண்மை அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி இந்த உரிமையாண்மையை குறைக்கிற விடயங்கள் எத்தனை இருக்கு? ரெண்டு தான் இருக்கு. உரிமையாண்மையை குறைக்கிற விடயங்கள் எத்தனை இருக்கு? ரெண்டு தான் இருக்கு. உரிமையாண்மை எது குறைக்கும்? ஒன்று பற்று, இன்னொன்னு சொல்லுவோம் உரிமையாண்மை குறைக்கிற விடயங்கள் ரெண்டு இருக்கு. ஒன்று சொல்லுங்க பற்றும். இந்த பற்று என்பதுக்கு நான் விளக்க எழுதுன ஏற்கனவே. சரி, மீண்டும் ஒருக்க சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. பற்று ரோவிங் சொல்லுவாங்க, அல்லது எடுப்படவன் சொல்லுவாங்க. இந்த பற்று எடுப்படவு என்பது ஒரு வணிகத்தின் உரிமையாளர் அவருடைய சொந்த தேவைக்காக வணிகத்திலிருந்து காசையோ பொருளையோ எடுத்தால் அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? பற்று. வணிகத்தின் உரிமையாளர் அவருடைய சொந்த தேவைக்காக வணிகத்திலிருந்து காசையோ பொருளையோ எடுத்தா அதுக்கு பேர் சொல்லுவோம் பற்று. நீங்க கேட்கணும், சார் உரிமையாளருக்கு தானே வணிக சொந்தம், அப்ப அவருக்கு தேவைக்கு காசு பொருள் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை தானே? சார் தாராளம் எடுக்கு, அது எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி எடுத்தா
அது புத்தகத்துல பதியணுமா பதியக்கூடாதா? இப்ப பொருட்களை எடுத்துட்டு போயிட்டாருமா வணிகத்துல உரிமையை, அது புத்தகத்துல பதியல். அப்ப பொருள் குறைஞ்சிருக்கும் தானே? பொருள் குறைஞ்சிருக்கும், ஆனா புத்தகத்துல பதியல. அப்ப செக் பண்ணி பார்க்கிறேன், பொருள் விற்கவும் இல்லை. பொருள் என்ன செய்யல? விற்கவும் இல்லை. கஸ்டமருக்கு விற்கிறது, ஆனா பொருள் குறைஞ்சிருக்கு. அப்ப என்ன முடிவு பண்ணுவாங்க? ஒண்ணு பொருள் களவாட பட்டிருக்கணும், இல்லைன்னா பொருள் ஏதாச்சும் சேதம் அடைஞ்சிருக்கணும். அப்ப என்ன விஷயம்? அப்போ பிறகு தேடி பார்க்கும் போது தான் தெரியுது அது யார் எடுத்துட்டு போயிருக்கா, உரிமையான எடுத்துட்டு போயிருக்கான்னு. அப்ப சிக்கலான விஷயம் தானே. அதே புத்தகத்துல என்ன செஞ்சிட்டாது? பதிஞ்சிட்டா பிரச்சனை கிடையாது. அப்ப பொருள் குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்கு? உரிமையாளர் சொந்த தேவைக்கு எடுத்துட்டு போனாரு. அப்ப அது என்ன பதிவு? புத்தகத்துல பற்று என்ன பேர்ல பதிவாங்க? பற்று என்ற பேர்ல பதிவு. எப்பவுமே ஒரு வணிகத்துல இடம்பெறுகிற கொடுக்கல் வாங்குற பண ரீதியா அளவிடக்கூடியதா இருந்தா, பண ரீதியா மதிப்பிடக்கூடியதா இருந்தா அதை கட்டாயம் புத்தகத்துல என்ன செய்ய வேண்டும்? பதிவு செய்ய வேண்டும். ஆனா நாங்க அந்த பதிவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. அதெல்லாம் நான் போக பதிவெல்லாம். அப்ப இந்த பற்றண்டா நான் ஏற்கனவே எழுதியிருக்கோம். என்னமா பற்றண்டா? வணிகத்தின் உரிமையாளர் அவருடைய சொந்த தேவைக்காக வணிகத்திலிருந்து காசோ பொருளோ எடுத்தால் அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? பற்று. பற்று. அடுத்து பாருங்க, இரண்டாவது விஷயம் போட்டு என்ன சொல்லணும்? செலவினம். இப்ப பாருங்க, ஒரு வணிகத்தின் உரிமையாண்மை, வணிகத்தின் உரிமையாண்மை 1 லட்சம் குறையுது. எவ்வளவு உரிமையாண்மை குறையுது? 1 லட்சம். உரிமையாளருடைய பற்று 30,000. உரிமையாளருடைய பற்று எவ்வளவு? 30,000. அப்போ இந்த செலவினத்தின் அளவு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 70,000. இப்ப உரிமையாண்மை மொத்தம் எவ்வளவு குறையுது? 1 லட்சம் குறையுதா? அதுல எவ்வளவு பற்றா இருக்கு? 30,000 பற்றா. அப்ப மிகுதி எவ்வளவு சொல்லுங்க? 70,000 என்ன வேணும் காணப்படும்? செலவினமா என்ன காணப்படும்? என்ன வேணும் காணப்படும்? செலவினமா காணப்படும். அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் விளங்கி கொள்ளுங்க. இங்க பாருங்க, உரிமையாண்மை குறையறதுக்கு எத்தனை காரணம்? 2 காரணம் இருக்கா? ஒண்ணு பற்று, செலவினம். அப்ப பற்று தவிர்ந்து என்ன தவிர்ந்து? பற்று தவிர்ந்து உரிமையாண்மை என்ன செஞ்ச? அது என்ன வேணும்? பற்று தவிர்ந்து உரிமையாண்மை குறைஞ்சா அது என்ன வேணும்? அப்ப செலவினம் என்பதற்கு நாம கொடுக்கிற வரவிலக்கணம் என்ன? அப்ப செலவினம் என்பதற்கு நாம கொடுக்கிற வரவிலக்கணம் பரம்பரையப்போ உரிமையாளருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது அல்லது விநியோகிக்கப்பட்டது தவிர்ந்து, அவருக்கு விநியோகிக்கப்பட்டது அப்படின்னா அவருடைய என்ன தவிர்ந்து? பற்று தவிர்ந்து. வார்த்தையை போட்டுக்கொள்ளணும். பற்று தவிர்ந்து என்பது அந்த வார்த்தை சொல்றேன். உரிமையாளருக்கு விநியோகிக்கப்பட்டதை தவிர்ந்து என்றால் என்ன தவிர்த்து சொல்லுங்க? பற்று தவிர்த்து. உரிமையாளருக்கு விநியோகிக்கப்பட்டதை தவிர்த்து என்றால் என்ன அர்த்தம்? பற்று தவிர்த்து உரிமையாண்மையை குறைவடைய செய்வதும். உரிமையாண்மையை குறைக்கிறதும். இப்ப உரிமையாண்மை குறையும் போது நாங்க இப்படி ஒரு சமன்பாடு படிக்கும் தேர்ச்சி 2 சொத்து சம பொறுப்பு சக என்ன உரிமையா. ஏதாவது அடிப்படை கணக்கெட்டு சமன்பாடு அளவு 2 படிக்க வேண்டிய சமன்பாடு. சொத்து சமன் பொறுப்பு சக உரிமையாண்மை. இப்ப பாருங்க என்ன அடையாளம் இருக்கு? சமன் என்ற அடையாளம் இருக்கின்ற விளங்குது அர்த்தம். சொத்து சமன் பொறுப்பு சக உரிமையாண்மை தானே. இப்ப இங்க பாருங்க, பற்று செய்தா பற்றோ செலவினம் வந்தா உரிமையாண்மை என்ன செய்யுது? அப்ப உரிமையாண்மை குறையுது. உரிமையாண்மை குறைஞ்சா அதை ஈக்குவல் படுத்தணும்னா இங்க சமன் தானே இருக்கு. அப்ப சொத்து என்ன செஞ்சாகணும்? குறைஞ்சு. இல்லைன்னா அங்க என்ன வராது? அங்க என்ன வரா சொல்லுங்க? சமன் வரா. பாருங்க, என்ன குறையக்க? உரிமையாண்மை குறையக்க அதை சமப்படுத்தணும்னா அங்க என்ன குறைஞ்சாகணும்? சொத்து குறையும். ஏன்னா என்ன அடையாளம் இருக்கு? அல்லது உரிமையாண்மை குறையக்க பொறுப்பு என்ன செஞ்சாகணும்? கூடித்தானே. ஏன்னா ஒரே பக்கம் தானே. அவ குறைஞ்சி கூடும். அப்ப இதை வச்சு கூட தான் வரவிலக்கணம் சொல்ல போறீங்க. பாருங்க, உரிமையாளருக்கு விநியோகிக்கப்பட்டதை தவிர்த்து அப்படின்னா பற்று தவிர்த்து உரிமையாண்மையை குறைவடைய செய்வதும். உரிமையாண்மையை
குறைவடைய செய்வது. அப்ப உரிமையாண்மை குறையும் போது சொன்னோம் மீதான குறைவு அல்லது பொருட்கள் மீதான அதிகரிப்பதை நம்ம என்ன சொல்றோம்? செலவினம். செலவினத்துக்கான வரவிலக்கணம். இந்த வரவிலக்கணம் தான் இந்த நிதி அறிக்கைகளுக்கான எண்ணக்கரு சட்டகம் சொல்லுது. உங்களுக்கு நிதி அறிக்கைகளுக்கான எண்ணக்கரு சட்டகத்தின் படி செலவினத்துக்கான வரவிலக்கணத்தில் உள்ளடங்குற 3 முக்கிய சொற்பதங்கள் என்ன? 3 முக்கிய சொற்பதங்கள் என்னன்னு கேட்டா, ஒன்று உரிமையாளருக்கான விநியோகிக்கப்பட்டதை தவிர்த்து உரிமையாண்மை என்ன செய்யும்? குறைவடைய செய்யும். அடுத்து சொத்துக்கள் மீது என்ன செய்யும்? குறைவு ஏற்படுத்தும் அல்லது பொறுப்புகள் மீது என்ன ஏற்படுத்தும்? சில செலவினத்தை கொடுக்குற வரவிலக்கணம் பாருங்க. இப்ப இந்த வரவிலக்கணம் உங்களுக்கு புதுசா தெரியலாம், வித்தியாசமா இருக்கலாம். பட் நாம என்ன படிச்ச பிறகு அடிப்படை கணக்கெட்டு சமன்பாடு படிச்ச பிறகு அப்ப இதை பார்க்கணும். வெரி சிம்பிள். உரிமையாண்மை குறையுதுன்னு சொன்னாரா, அதை சமப்படுத்த இங்க என்ன குறைஞ்சாகணும்? சொத்து குறைஞ்சாகணும். சொத்து குறையாட்டி உரிமையாண்மை குறைய இங்கிட்ட பொறுப்பு என்ன செஞ்சாகணும்? இது அப்படியே ஒரு வரவிலக்கணமா எழுதியிருக்க பாருங்க. உரிமையாளருக்கு விநியோகிக்கப்பட்டதை தவிர்த்து சொல்லுங்க. உரிமையாண்மையை குறைவடைய செய்வதும் குறைவு அல்லது பொருட்கள் மீதான அதிகரிப்பு செலவினம். இப்ப இது ஒரு செலவினத்துக்கான வரவிலக்கணமா இருந்தாலும் எப்படி நம்ம செலவினத்தை அடையாளப்படுத்துறது? ஒரு வணிகத்தின் செலவினம்னா என்ன? ஒரு வணிகத்தின் செலவினம் என்ன? ஒரு வணிகத்தின் செலவினம் என்று சொல்றது பிள்ளைகள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வணிகத்தின் வளம் பயன்படுத்தும் போது ஒரு வணிகத்துல என்ன பயன்படுத்த? வளம் பயன்படுத்த. ஒரு வணிகத்தின் ரிசோர்சஸ், அந்த வணிகத்தின் வளத்தை பயன்படுத்த. அல்லது சில வேளை வளம் பயன்படுத்தாட்டியும் சம்டைம்ஸ் வளம் இழக்கப்படும் போது, வளம் என்ன செய்யும் போது? இழக்கப்படும் போது. அது என்ன வளம் பயன்படுத்துறது, அதனை இழக்கிறது. அப்படியே வேலைக்கு வந்து அந்த கன்செப்ட். இப்ப நம்ம வீட்டுல வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுல வளம் பயன்படுத்துவோம். இப்போ வீட்டுக்கு அரிசி மாசீனி எல்லாம் வாங்கும். அது அதுகளை பயன்படுத்த வளம் பயன்படுத்தும். சில வேளை இழக்கப்படுதுன்னு சொன்னா நீங்க பயன்படுத்த போறது இல்லை. ஒரு வணிகத்தின் இருப்புக்கள் களவாடப்படுது. பொருள் களவாடப்படுதுன்னா அது பயன்படுத்துறமா இழக்கிறதா? இழக்கிறது. வணிகத்தின் வாகனம் விபத்துக்குள்ளாகுது. பயன்படுத்துறதா இழக்கிறதா? இழக்கிறது. பயன்படுத்துறதுக்கும் இழக்கிறதுக்கும் வித்தியாசமா தான் இருக்கு. இழக்கிறது. இப்ப நாம இந்த வணிகத்தின் மேச கதிரைகள்லாம் பயன்படுத்துறோம். பயன்படுத்த அந்த பாருங்க, ஒரு 4-5 மேச கதிரை உடஞ்சி போயிட்டுலாம் கிடக்கல. இதுக்கு பேர் என்னது? பயன்படுத்துறதுனால அது போயிடுச்சு. இழக்கிறதுனா ஒரு 10 மேச கதிரை வந்து களவாடிட்டு போயிட்டாங்க. இதுக்கு பேர் என்ன? பயன்படுத்துறத இழக்கிறதா? இது இழக்கிறது. அப்போ ஒரு வணிகத்தின் வளம் என்ன சொத்து பயன்படுத்தும் போது அல்லது என்ன செய்யும் போது இழக்கப்படும் போதுதான் அங்க என்ன உருவாகும்? சொல்லுங்க, செலவினம் உருவாகும் அல்லது செலவினம் ஏற்படும் சொல்லுங்க. ஒரு வணிகத்தின் வளத்தை பயன்படுத்த அல்லது வளம் இழக்க. இந்த வளம் இழக்கப்பட்டா அது பெரும்பாலும் இந்த வார்த்தையில் சொல்லுவாங்க நட்டம். என்னன்னு சொல்லுவாங்க? நட்டம். இந்த நட்டங்கள் எல்லாமே எதுக்குள்ள உள்ளடங்கணுமா? செலவினத்துக்குள்ள உள்ளடங்கும். நான் படிப்ப பிறகு தீயழிவு நட்டம், களவு நட்டம், வாகன விபத்து நட்டம், அப்படி நட்டங்கள் எல்லாம் எதுக்குள்ள வந்து சொல்லுங்க? செலவினத்துக்குள்ள. சரி, இப்போ ஒரு வணிகத்தின் வளம் பயன்படுத்துறது அந்த விஷயத்தை நான் பேசுறேன். பாருங்க, ஒரு வணிகத்தின் வளம் பயன்படுத்துறது சரி. இப்ப நம்ம வீட்டுக்கு கரண்ட் பில் வருது. நம்ம வீடை வச்சுட்டு வழங்கப்படுத்துறேன். வீட்டுக்கு கரண்ட் பில் வருதுமா, மின் கட்டணம் வருது. வீட்டுக்கு கரண்ட் பில் வந்துருச்சு. ஒரு 5000 ரூபாய் கரண்ட் பில் வருது. இப்ப வீட்டுக்கு 5000 ரூபாய் கரண்ட் பில் வருதுன்னா வீட்டுல இருந்து ஒரு சத்தம் வரும். அம்மா கிட்ட இருந்து கரண்ட் பில் வந்துருச்சு. டிவி ஓப்பன், அப்புறம் ஃபேன் போட்டுங்க, ஃபேனை ஓப்பன். என்ன வந்துருச்சு? இப்போ கரண்ட் பில் வந்துருச்சு. இப்ப எவ்வளவு கரண்ட் பில் வந்துருச்சு? 5000 ரூபாய் கரண்ட் பில் வந்துருச்சுன்னா அங்க மின்சாரம் என்ற வளத்தை நம்ம என்ன செஞ்சாச்சு? பயன்படுத்தியாச்சு.
சரி, இப்ப கரண்ட் பில் 5000 வந்துருச்சம்மா. இப்ப வந்த கரண்ட் பில்லுக்கு நீங்க செலுத்துவீங்க தான் தொகை. செலுத்தின மின் கட்டணம் 3000 செலுத்திடுச்சு. கரண்ட் பில் எவ்வளவு வந்துச்சு? 5000 ரூபாய். எவ்வளவு பணம் செலுத்திட்டீங்க? 3000. இப்ப என்னுடைய வினா, மின் கட்டணம் செலவின எவ்வளவு சொல்லுங்க? 5000. இப்ப வீட்டுல மின் கட்டண செலவினமா எவ்வளவு எடுப்பீங்க? 5000 எடுப்பீங்களா, 3000 எடுப்பீங்களா, 2000 எடுப்பீங்களா? 5000. எவ்வளவு சொல்லுங்க? சிவரா, எவ்வளவு பில் வந்துச்சு? 5000. எவ்வளவு செலுத்திருக்கோம்? 3000 ரூபாய். இப்ப என்னோட கேள்வி, எவ்வளவு மின்சார கட்டண செலவினம்? மின்சார கட்டண செலவினம் தான் இருக்கு. மின்சாரம் என்ற வளத்தை பயன்படுத்ததான் செலவு உருவாகும். எவ்வளவு செலவினம்? ஷுவரா? திருப்பி ஒருக்கா கேட்கிறேன், எவ்வளவு கரண்ட் பில் வந்துச்சு? 5000. பில் வந்திருக்கப்போ எவ்வளவுக்கு? 5000. எவ்வளவு செலுத்தியாச்சு? கொண்டு போய் 3000 பேமெண்ட் பண்ணிருங்க. செலுத்தியாச்சு. 3000 ரூபாய் காசு கொடுத்துருக்கீங்க. என்னுடைய வினா, மின்சார கட்டண செலவினம் எவ்வளவுன்னு கேட்கிறேன். சொல்லுங்க. கடைசியா கேட்கிறேன், எவ்வளவு மின் கட்டண செலவினம்? சபேஷன் இப்பதான் உன்னை பார்த்தேன். ஆளை காணும் நான் சொன்னா சார், முன்னாடி 2வது நிப்பேன் அப்படின்னு. சரி, ஓகே. லைஃப்ல 1வது 2வது வரணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு கிளாஸ்ல 1வது 2வது உட்காந்துக்கிட்டு ஈஸி அடையலாம். ஓட்ட பந்தயத்துல 1வது வர்றது கஷ்டம். நான் ஒன்னும் கடைசியா தான் வருவேன். பரீட்சையில மார்க்ஸ் எடுத்தது கஷ்டத்தை, நான் வந்து கடைசியா தான் வருவேன். 1வது வரது ஒரே ஒரு வாய்ப்பு. எங்க வந்து கிளாஸ்ல முதல் மேசல உட்காந்து 2 வருஷம் நீ தான் 1வது. சரியா? இவன் தான் பாரு, இவன் உட்காந்து ஒரு பிரச்சனை இல்லை தானே. சரியா? சரி, சொல்லுங்க, விஷயத்துக்கு வாங்களேன். எவ்வளவு பிள்ளைல போ மின்சார கட்டண செலவினம்? 5000 3000? ஆன்சர் 5000. எவ்வளவு செலவினம்? 5000. சரி, இப்ப ஒரு கேள்வி கேளுங்க. ஏசரப்ப நாங்க எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 3000 தானே கொடுத்துருக்கோம். அப்ப வணிகத்துல இருந்து காசு எவ்வளவு கொடுப்பட்டுச்சு? 3000. அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் விலை கொடுத்து பிள்ளைகள், பணம் கொடுத்தாத்தான் செலவினமானு கேட்டா இல்லை. நாம 5000 செலவினத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்கோம்? 3000 கொடுத்தாச்சு. அப்ப இன்னும் எவ்வளவு கொடுக்கறதுக்கு? 2000. இந்த மாசம் கொடுக்காட்டி அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்தனே ஆகணும். அந்த 2000க்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், செல்நதி செலவினம். பொறுப்புக்குள்ள ஒரு எதுக்குள்ள ஒரு பிள்ளை பொறுப்புக்குள்ள. சரி, 1000 ரூபாய் கட்டியிருக்கேன். எவ்வளவு செலவினம்? 1000 ரூபாய் கட்டியிருக்கீங்க. எவ்வளவு செலவினம்? 5000 தான் செலவு. கட்டவே இல்லை எதுவுமே. இப்போ 5000 செலவினம். 7000 கட்டிட்டீங்க. எவ்வளவு பில் வந்துச்சு? 5000. நீ கொஞ்சம் கோவக்கார ஆள். பில் எடுத்துட்டு கொஞ்சம் நம்மளை பார்த்து முறைச்சிட்டான். நீ போட்ட எவ்வளவுதான் மேவா அப்படின்னு போறீங்க. பந்தாக்குமே அத்தாக்கே வேண்டாம். 2000 கூடுதல் கட்டிட்டு வந்துருக்கீங்க. கோவம் தானே. இப்ப அவன் இடத்துல மே விளாண்டுமே பந்தாக்குமே அவன் அத்தாக்கே. சரி, அப்படி போய் அவனுக்கு காசு வந்தா சரி. சரி, இப்ப நம்ம எவ்வளவு செலவு நம்ம காட்டும்? எவ்வளவு கரண்ட் பில் வந்துச்சு? 5000. எவ்வளவு செலுத்தியாச்சு? 7000 செலுத்தி 7000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கீங்க. என்னுடைய வினா, மின்சார கட்டண செலவினம் எவ்வளவு? சொல்லுங்க. 5000 7000? எவ்வளவு செலவினம்? 5000. இப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் விலை பண்ணுமோ, வடிவான கதை. இப்ப நாம பணம் எவ்வளவு கொடுத்தோம்? 7000. 7000 ரூபாய் பணம் கொடுத்திருந்தாலும் காசு கொடுத்தது எல்லாமே என்ன கிடையாது? செலவினம் கிடையாது. எவ்வளவு பில் வந்துச்சு? 5000. அப்ப மின்சாரம் என்ற வளத்தை பயன்படுத்தி இருக்கீங்க 5000க்கு தானே. அவன் 5000 தான் என்ன காணப்படணும்? செலவினமா என்ன காணப்படணும். அப்ப நீங்க கேட்கலாம், சரி இப்ப நம்ம 7000 கட்டியாச்சு தானே, அப்ப இவ்வளவு கூடுதலா கட்டியாச்சு, 2000 கூடுதலா கட்டியாச்சு. நாங்க அதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருக்கோம், முற்பண கொடுப்படும். அவருக்கு அந்த பேர் சொத்துக்குள்ள கூட காட்டு வந்து இது அடுத்த மாசம் கரண்ட் பில்ல குறைச்சிக்கலாமா? குறைச்சு நீங்க அடுத்த மாசம் கட்ட வேண்டிய தொகையில இந்த 2000 குறைச்சு கட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு. புரியுதா விஷயம்? அப்ப செலவினம் என்பது விலை கொடுங்கோ
ஒரு வணிகத்தினுடைய வளம் என்ன செய்யும் போது பயன்படுத்தும் போது அங்க என்ன உருவாகும்? செலவினம் உருவாகும். சில வேளை நீங்க வளம் பயன்படுத்தாட்டியும் வளம் இழக்கப்படலாம். வளம் என்ன செய்யப்படாது? இழக்கப்படும். அப்படி வளம் இழக்கப்பட்ட அப்ப இருப்புக்கள் களவாடப்படுது, இருப்புக்கள் சேதமடையுது, இருப்புக்கள் தீயினால் அழிஞ்சு போகுது, வணிகத்தின் வாகனம் விபத்துக்குள்ளாகுது. இப்ப வணிகத்தின் விநியோக வாகனம் விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் சேதம். ஒரு 1 லட்சம் ரூபாய் சேதம்டா இப்ப அந்த வாகனத்தை நம்ம ரிப்பேர் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு தேவை? 1 லட்சம் ரூபாய் தேவை. அது ஒரு செலவினமா? செலவினம் இல்லையா? செலவினம் தான். வாகனம் என்ற சொத்து அங்கே இழந்துச்சு. அவ்வளவு ஒரு வணிகத்தினுடைய வளம் பயன்படுத்தும் போது அல்லது வளம் என்ன செய்யும் போது இழக்கப்படும் போதும் அங்க என்ன உருவாகும் சொல்லுங்க? செலவினம் உருவாகும். இதான் செலவினம் என்பதுக்கான விஷயம். சோ விலை கொடுங்க கதை இதான் அந்த செலவினம். அப்ப விலை கொடுங்க இதுல இருந்து நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பணம் கொடுத்தா தான் செலவினமா? இல்ல. பணம் கொடுக்காட்டி அது செலவினம் இல்லையா? அப்படி இல்லை. செலவினம் என்பது வளம் என்ன செய்யும் போது பயன்படுத்தும் போது அல்லது வளம் என்ன செய்யப்படும் போது இழக்கப்படும் போது அங்க என்ன உருவாகும்? செலவினம் உருவாகும். சரி, நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இன்னொரு உதாரணம் நான் பெரும்பாலும் நம்மளுடைய பிள்ளைகள் தேவையான மாக்கப்பெண். இப்ப மாக்கப்பெண் வந்து நமக்கு ஒரு செலவினமா? செலவினம் இல்லையா? செலவினமாச்சு. நான் மாக்கப்பெண் பெரும்பாலும் டசின் கணக்கு வாங்கினேன். ஒரே டைம்ல ஒரு 6 டசின் 10 டசின் வாங்க. இப்ப உதாரணத்துக்கு வச்சு சொல்லுங்க, ஒரு மாக்கப்பெண் 100 ரூபாய். ஒரு மாக்கப்பெண் 100 ரூபாய் பிள்ளை. ஒரு மாக்கப்பெண் 100 ரூபாய் படி நான் ஒரு 10 டசின் வாங்குறேன் பிள்ளை. 10 டசின் சொல்லுங்க. 10 டசின்னா ஒரு டசின்ல எத்தனை மாக்கப்பெண் இருக்கும்? 12 இருக்குமா? அப்போ 12 இருக்குன்னா 12 இருக்குன்னா எத்தனை மாக்கப்பெண்? அப்போ 120 மாக்கப்பெண் வாங்குறது. எத்தனை மாக்கப்பெண் வாங்கியிருக்கேன்? 120. ஒரு மாக்கப்பெண் என்ன விலைப்படி? 100 ரூபாய் படி எத்தனை மாக்கப்பெண்? 120 வாங்கியிருக்கேன்னா அப்ப 100 தர 120 எவ்வளவுக்கு மாக்கப்பெண் வாங்கிட்டு சொல்லுங்க? 12,000. மாக்கப்பெண் பர்ச்சேஸா கொள்வன் போடுமா? மாக்கப்பெண் 12,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. எவ்வளவுக்கு மாக்கப்பெண் வாங்கியிருக்கேன்? 12,000 ரூபாய்க்கு மாக்கப்பெண் வாங்கியிருக்கு. இப்ப 12,000 ரூபாய்க்கு மாக்கப்பெண் வாங்கி இருக்குது எனக்கு ஒரு செலவினமா? 12,000க்கு மாக்கப்பெண் வாங்கி வச்சிருக்கேன். இப்ப இந்த மாக்கப்பெண் வாங்கினது எனக்கு ஒரு செலவினமா? இப்ப காசு போகுதா வருதா? காசு போயிட்டு மாக்கப்பெண் வாங்கி வச்சிருக்கோம். இப்ப இந்த மாக்கப்பெண் கொள்வனவு சொல்லுவாங்க எழுது கருவி கொள்வனவு. என்ன சொல்லுவாங்க? எழுது கருவி கொள்வனவு. இது எனக்கு ஒரு செலவினமா? எவ்வளவுக்கு மாக்கப்பெண் வாங்கி வச்சிருக்கேன்? 12,000. எத்தனை மாக்கப்பெண்? 120 மாக்கப்பெண் வாங்கி வச்சிருக்கேன். வாங்கி இது எனக்கு செலவினமா? பயன்படுத்து. பதில் நீங்க தான் சொல்லணும். இது எனக்கு செலவினமா? கொஞ்சம் ஆமா ஆமா சார் இது செலவினம் தான். எங்க பாப்போம், கை வைத்துங்க பாப்போம். கை வைத்துறேன்னா இப்படி வைத்துறது இல்ல. ஒருத்தர் நீங்க இல்ல சார் இது செலவினம் இல்ல. சரி ஓகே. நீங்களே பார்த்து நல்ல ஒரு முடிவு. இந்த 2ஆம் கட்ட மணல்ல கொண்டு மனுஷனுக்கு கணக்கு பாருங்க வரும். ஆனா வராது வரும். இப்ப நம்ம எவ்வளவு செலவினம் காட்டணும்ல? நாம் இந்த இடத்துல செலவினம் காட்ட போறோம் 1 ரூபா கூட. ஏன் சொல்லுங்க? வாங்கி வச்சிருக்கேன்னா அது எனக்கு ஒரு சொத்து தானே. என்னுடைய பயன்பாட்டுக்கு வச்சிருக்கேன். நான் இன்னும் என்ன செய்ய ஆரம்பிக்கல? பயன்படுத்த ஆரம்பிக்கல. வெட்டிக்காரர்கள் புரிஞ்சுக்கிற விஷயத்த இப்ப வாங்க. நான் 50 மாக்கப்பெண் என்ன செஞ்சேன்? பயன்படுத்தி. எத்தனை மாக்கப்பெண்? 50 மாக்கப்பெண் பண்ணி முடிச்சுட்டேன். அப்ப இன்னும் எத்தனை மாக்கப்பெண் மிச்சம் இருக்கும்? 70. இன்னும் 70 இருக்கும் தானே. எத்தனை மாக்கப்பெண் வாங்கியாச்சு? 120. இப்ப அதுல எத்தனை பயன்படுத்திட்டு? 50 எழுதி யூஸ் பண்ணியாச்சு. இப்ப சொல்லுங்க எனக்கான செலவினை வரும். இப்ப செலவினை சொல்ல போல ஒரு மாக்கப்பெண் இது அப்ப அந்த 7,000 இருக்க மிச்சம் அது செலவினமா இருக்குமா சொத்தா இருக்குமா? சொத்து. ஏன்னா இன்னும்
புரிஞ்சுக்கிறீங்க அந்த ஐடியா? அப்ப விலை கொள்ளும் ஒரு வளம் நாம எவ்வளவு பெற்றோம் என்பது செலவினம் இல்லை, அந்த வளம் எவ்வளவு பயன்படுத்தும் என்பதுதான். புரியுதா? சில சில ஐடியாஸ் என்ன பண்ணீங்க? சாதாரணமா செலவினம் என்றா காசு கொடுத்தாதான் செலவினம், காசு கொடுக்காதது என்ன இல்ல செலவினம் இல்ல. அப்படிதான் நம்ம மைண்ட்ல சில விஷயங்கள் பதிஞ்சு வச்சு. நிச்சயமா அது அப்படி கிடையவே கிடையாது. பணம் கொடுக்கலாம், அந்த நீங்க சில செலவினங்களுக்கு பணம் கொடுக்கலாம். சரி, இன்னொரு உதாரணம் ஊழியரை வேலைக்கு எடுத்தோமா, ஒரு வணிகத்துல ஊழியர்களை வேலைக்கு எடுத்தோம். கடையை கவனிக்கிறது, ஊழியரை வேலைக்கு எடுத்தா அந்த ஊழியருக்கான சம்பளம் போய் 1,00,000 ரூபாய். எவ்வளவு ஊழியருக்கான சம்பளம் சொல்லுங்க? 1,00,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஊழியரை வேலைக்கு எடுத்தோம். அப்ப 1,00,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஊழியரை வேலைக்கு எடுத்தோம். இப்போ இந்த ஊழியர் 1,00,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு எடுத்து அவர்கிட்ட இருந்து ஒரு மாதம் முழுவதும் நல்ல வேலையை வாங்குச்சு. வேணுங்கிற அளவு வேலையை என்ன செஞ்சாச்சு? வாங்குச்சு. இப்ப மாதம் முடியக்கு நாம அவருக்கு என்ன கொடுக்கணும்? சம்பளம் கொடுக்கணும். அப்ப ஊழியரை கூப்பிட்டு இங்க வா, சரியா இல்ல சம்பளம் சொல்லி ஊழியருக்கு சம்பளம் செலுத்தியது. வார்த்தை செலுத்தியதுன்னு காசா கொடுக்கறது அர்த்தம். சம்பளம் 70,000 செலுத்து. எவ்வளவு செலுத்துறோம்? 70,000 செலுத்துறோம். செலுத்தி போட சொல்றோம். இன்னொரு 30,000 தானே, அதை நான் அடுத்த மாசம் சேர்த்து தாரு அப்படின்னு தரமாட்டேன்னு சொல்ல சேர்த்து தாரு. சரி, இப்ப என்னுடைய வினா, செலவினமா இனங்காண வேண்டிய ஊழியர் சம்பளம் எவ்வளவு? செலவினமா இனங்காண வேண்டிய ஊழியர் சம்பளம் எவ்வளவு? 1,00,000 தானே. ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நீங்க கேட்கலாம், இல்லையே சார் நாம எவ்வளவு சம்பளம் கொடுத்தோம்? 1,00,000 தானே. இங்க 1,00,000 ரூபாய் சரி 70,000 கொடுத்துருக்கோம். 70,000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த ஊழியரை நாங்க வேலைக்கு எடுத்த எவ்வளவு சம்பளத்துக்கு? அப்ப நீங்க செலவினமா எவ்வளவுமா காட்டணும்? 1,00,000. இப்ப எவ்வளவு கொடுத்தாச்சு? 70,000. அப்ப இன்னொரு 30,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதியுமா பதிய மாட்டோமா? பதிவோம். எப்படி பதிவோம்? சென்னதி செலவினம். என்ன சொல்லி பதிவோம்? சென்னதி செலவினம். பதிய தானே போறீங்க விலை கொடுக்க விஷயம். அப்ப நீங்க வந்து செலவா காட்ட வேண்டியது எவ்வளவு? 1,00,000. இல்ல ஊழியருக்கு 1,50,000 செலுத்தியாச்சு. எவ்வளவு செலுத்தியாச்சு? 1,50,000 கொடுத்துருக்கு. எவ்வளவு கூடுதலா கொடுத்தாச்சு? ஊழியரை ஊக்குவிக்கிறதுக்கு 50,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இப்ப எவ்வளவு செலவினமா காட்டும்? சொல்லுங்க. 1,00,000 செலவா காட்டணும். இப்ப எவ்வளவு செலவா காட்டும்? 1,00,000 செலவா காட்டணும். இப்ப நீங்க 50,000 கூடுதலா கொடுத்துட்டீங்க. அதுக்கு பேர் என்னமா? சம்பளம். இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? அப்ப அடுத்த மாத சம்பளத்துல அதை கழிக்கிறதா கழிச்சு கொடுக்கலாம். இவ்வளவுதான் கன்ஃபார்ம். புரிஞ்சாது? அவ செலவினம் என்று இனங்காண்டது. நாங்க எப்பவுமே ஒரு வணிகம் தன்னுடைய வளங்களை பயன்படுத்துறதுக்காக. சரி, இப்ப ஒரு கேள்வி கொண்டு கேட்கிறேன், ஏன்பா செலவினம் செய்யணும்? நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்? ஏன் ஒரு வணிகம் செலவினம் செய்ய? என்ன ரீசன்? ஒரு வணிகம் செலவினம் செய்ய வேண்டியது அவசியம் என்ன? நான் என்ன மாக்கப்பெண்ணை வாங்கணும்? நான் என்ன மாக்கப்பெண்ணை வாங்கி இந்த இடத்துக்கு வாடகை எல்லாம் கட்டி, கரண்ட் பில் நான் ஏன் கட்டுறேன்? இதெல்லாம் ஏன் செய்யறேன்? செலவினம் ஏன் செய்யறேன்? என்ன உழைக்க? வருமானம். நான் வருமானம் உழைக்கணும்னா என்ன செஞ்சாகணும்? என்ன செஞ்சாகணும்? செலவின இந்த பாரு, நான் மாக்கப்பெண்ணை வாங்கிட்டேன். எழுத ஃபேன் ஆஃப் பண்ணி போடு. ஃபேன் ஆஃப் பண்ணி போடு. லைட்ல அனுப்பிச்சிருக்கு. கரண்ட் பில் கட்டலது என்னட சார், எங்களுக்கு கிளாஸ்க்கு வரேன். நான் செலவினம் செய்ய
மூலத்துல வழங்கப்பட்டு முடிச்சாச்சு. அதுல இறுதியா 2 படிச்சோம். ஒண்ணு வருமானம், அல்லது இது 2த்துல தொடர்பு என்ன நமக்கு? சொல்லுங்க பாப்போம். வருமானங்கள் செலவினங்கள் செய்யாம என்ன அப்படின்னா வருமானம் உழைக்கணும்னா என்ன செஞ்சாகணும்? செலவினம் செய்துதான். செலவினம் ஏன் செய்யறோம்? வருமானம் உழைக்கணும். அதான் கான்செப்ட். ஒரு வாகனங்களை பழுது பார்க்க வணிகர், ஒரு சேவிஸ் சென்டர் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சேவிஸ் சென்டர், இந்த வாகனங்கள் பைக்கோ 3 வீலோ அதுகள்லாம் பழுது பார்க்க சேவிஸ் பண்ற வணிகங்களுக்கு வருமானம் என்ன? சேவிஸ் பண்ற வணிகங்களுக்கு வருமானம் என்ன பிள்ளை? அதுகளை சேவிஸ் பண்ணி எடுக்கிற தொகை வருமானம். ஒரு பைக்கில் இப்ப என்னுடைய பைக்கில் சேவிஸ் பண்ணலாம், கிட்டத்தட்ட நார்மல் சேவிஸ் பண்ணா ஒரு 7000 போகும். இப்ப நான் கொடுக்குற அந்த 7000 தான் நம்மளுக்கு வருமானம். இப்ப இந்த 7000 வருமானம் அவர் எடுக்கணும்னா அதுக்கு அவர் செலவு செஞ்சு தானே ஆகணும். புதிய ஓயில் என்ன வாங்கி அவங்க ஓயில் வாங்கி மாற்றி ஆகணும், அந்த கிரீஸ்களை போட்டாகணும், அந்த சேவிஸ் பண்ற ஊழியருக்கு என்ன கொடுத்தாகணும்? சம்பளம் கொடுத்தாகணும். அப்ப இதெல்லாம் செய்தா தானே அவர் என்ன உழைக்க? வருமானம் உழைக்க. அவர் செலவினம் செய்யாம என்ன உழைக்கிறது? வருமானம் உழைக்கலாது. வருமானம் உழைக்கணும்னா என்ன செஞ்சாகணும்? செலவினம் செஞ்சாகும். அப்போ இந்த வருமானம் செலவினம் இந்த 2த்துக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கா? தொடர்பு இல்லையா பிள்ளை? தொடர்பு இருக்கு. அதனாலதான் இந்த வருமானம் செலவினத்தை வச்சுக்கொண்டு ஒரு வணிகம் என்ன கணிப்பாங்க? லாப நட்டம் கணிப்பாங்க. என்ன கணிப்பாங்களே? தனக்கு எவ்வளவு லாபம், எவ்வளவு நஷ்டம், அதை கணிக்கணும்னா இந்த வருமான செலவினம் தான் பார்க்கணும். ஓகே, சரி. இப்ப நான் சில கூட்டு சொல்றேன், சரியா பிள்ளையா அதை சொல்லப்படுது. ஓகே, பணம் எவ்வளவு செலுத்தப்பட்டதோ அது செலவினமாக எனக்கு அனுப்படும். சொல்லுங்க. பணம் செலுத்தினாலும் செலுத்தப்படாது விடினும் வளம் பயன்படுத்தும் போது செலவினம் உருவாகும். சொல்லுங்க. சரி. வளம் எவ்வளவு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு செலவினங்கள் ஏற்படும். சொல்லுங்க. பணம் பெறப்பட்டால் அது வருமானமாக எனக்கு அனுப்படும். சொல்லுங்க. பிழை. வருமானத்துக்கு பணம் கிடைக்க பெறலாம். வருமானத்திற்கு பணம் கிடைக்க பெறலாம். சரி. இப்ப கிடைக்கலாம் இல்லைன்னா தேறிய செலவினத்துக்கு பணம் கொடுக்கப்படலாம். செலவினத்துக்கு பணம் கொடுக்கப்படலாம். இப்ப ஊழியர் சம்பளத்துக்கு நாங்க பணம் கொடுக்கலாம் தானே? முழு தொகையும் கொடுக்கலாம், அரைவாசி கொடுக்கலாம், கொடுக்காமலே இருக்கலாம். கொடுக்காமல இருந்து நீ அடுத்த மாசம் என்ன செய்யணும்? சேர்த்து கொடுத்தாகணும். சரிதான் இந்த கான்செப்ட். சரி, பிள்ளைகள் அப்ப செலவினம் வேண்டாம். இவ்வளவு விஷயம் பேசியிருக்கேன். கவனிச்சுக்கணும் பிள்ளைகள். இப்ப நாம இந்த ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒரு அரவர் ஒரு 45 நிமிஷம் ஒதுக்கி பேசுறேன். இதெல்லாம் ஒரே நாள்ல ஒரு 2 ஹவர்ல என்ன செய்ய வேண்டிய விஷயம்? முடிக்க வேண்டிய விஷயம். பட் நீ அப்படி படிச்சு முடிச்சு பிரயோஜனம் இல்ல, விளக்கம் தெரியாது. நான் மறுபடி சொல்றேன், இப்ப இதுகளை நீங்க சரியா அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னா 13ஆம் ஆண்டு சிலபஸ்ல கம்பெனி கணக்கு வரைக்கும் நம்ம செய்யறதுக்கு நமக்கு நிதி கணக்கு தேவை. அதுக்கான பேஸ்மெண்ட் தான் இந்த விஷயம். உங்களுக்கு சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமான, செலவினம் இந்த 5ஐயும் சரியா அடையாளப்படுத்த முடியாட்டி அக்கௌண்ட்ஸ் எடுத்து பிரச்சனை. அதான் சிக்கல். அதனாலதான் நான் எவ்வளவு தெளிவா உங்களுக்கு டைம் எடுத்து விளங்கப்படுத்தியா. சரி, சொல்லுங்கம்மா. பொறுக்கா செலவினம் என்றா அதுக்குரிய வரைவிலக்கணம் சொல்லுங்க பிள்ளைகள் உண்டு. உரிமையாளருக்கு விநியோகிக்கப்பட்டதை தவிர்த்து அப்படின்னா பற்று தவிர்த்து செய்வதும் சொத்துக்கள் மீதான குறைவு பொருட்கள் மீது செலவினம் என்பது. இப்ப இது ஒரு வரைவிலக்கணம் தானே பிள்ளை? பட் இந்த வரைவிலக்கணத்தை வச்சுக்கொண்டு செலவினத்தை இனங்காண நிச்சயமா முடியாது. அதை வச்சுட்டு ஒண்ணும் முடியாது அர்த்தம். அவ செலவினத்தை எப்படி அடையாளப்படுத்துறது, அதை எப்படி இனங்காண்றது, அதுக்கான வரைவிலக்கணத்தை தாண்டி ஒரு விஷயம் விளங்கி கொடுங்க. எப்படி சொல்லுவா? செலவினம் வேண்டாம், வனம் பயன்படுத்தும் போது அல்லது இழக்கப்படும் போது அங்க என்ன உருவாகும்? செலவினம் உருவாகும். ஏன் கிட்டத்தட்ட ஒரு 20-25 உதாரணம் நான் சொல்ல போறேன். சில உதாரணங்கள் உங்களுக்கு தெரியும், சில உதாரணங்கள் தெரியாது, சிலதுகள் பாடமாக்கி எடுத்துக்கொடுங்க. போக போக நாங்க எல்லாத்தையும் படிச்சுட்டோம். ஓகே, அப்ப எழுதிக்கொள்ளுங்கம்மா. செலவினம் எக்ஸ்பென்சஸ் உரிமையாளருக்கு விநியோகிக்கப்பட்டதை தவிர்த்து
உரிமையாளருக்கு விநியோகிக்கப்பட்டதை தவிர்த்து உரிமையாளருக்கு விநியோகிக்கப்பட்டதை தவிர்த்து கொடுக்கிறேன். பற்று தவிர்த்து நடத்துமா பற்று தவிர்த்து உரிமையாண்மையை குறைவடைய செய்வதும் உரிமையாண்மையை குறைவடைய செய்வதும் உரிமையாண்மையை குறைவடைய செய்வது சொத்துக்கள் மீதான குறைவு அல்லது பொறுப்புகள் மீதான அதிகரிப்பு பொறுப்புகள் மீதான அதிகரிப்பு செலவினம் எனப்படும் பிழை. ஒரு வேறு கலந்து எடுத்துக்கொள்ளும் செலவினம் என்பது வளம் பயன்படுத்தப்பட்டதாக அல்லது செலவினம் என்பது வளம் பயன்படுத்தப்பட்டதாக அல்லது வளம் இழக்கப்பட்டதாக இருத்தல் வேண்டும். செலவினம் என்பது பிள்ளைகள் உண்டு வளம் பயன்படுத்தப்பட்டிருக்கணும் அல்லது பிள்ளைகள் வளம் இழக்கப்பட்டிருக்கணும். வளம் பயன்படுத்தப்பட்டதாகவோ அல்லது வளம் இழக்கப்பட்டதாக. வளம் இழக்கும் போதுமா வளம் பயன்படுத்தப்பட்டதாகவோ அல்லது வளம் இழக்கப்பட்டதாகவோ இருத்தல் வேண்டும். சரி, உதாரணங்கள் எழுதி கொள்ளுங்க. இப்ப நான் நிறைய உதாரணங்கள் சொல்றேன். சிலருக்கு உங்களுக்கு சொன்னாக்க தெரியும், சிலருக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியாம இருக்கும். போக நான் கத்துக்கலாம். சரிங்களா? நீங்க எழுதி கொள்ளுங்க. உதாரணம் பிடிச்சு கொள்ளுங்க. முதலாவது கொள்வனவு. செலவினங்களுக்கான உதாரணம் சொல்றேன். கொள்வனவு, விற்பனை கிரயம், ஊழியர் சம்பளம், மின் கட்டணம், கட்டட வாடகை, காப்புறுதி கட்டணம், பெருமான தேய்வு. தளவாடங்கள் ஆதரவு படிச்சமல்ல, அதை பயன்படுத்த அதனுடைய பெருமதி குறைஞ்சு கொண்டு போடுது. அதுக்கு பேர் தான் பெருமான தேய்வு.
தளவாடங்கள் இயந்திரங்கள் அதை பயன்படுத்த அதனுடைய பெருமதி என்ன செய்யப்படும் குறைக்கும். அப்ப அது ஒரு பெருமானத்தை சொல்லி செலவெடுப்போம். அதான் பெருமானத்தை. கொடுத்த கழிவு கடன் வட்டி விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் களவு நட்டம் களவு நட்டம் பயன்படுத்திய திரவிய பொருட்கள் வங்கி கட்டணம் பொருட்கள் எல்லாம் கொண்டு வரும்போது கூலி உச்சுமை கூலி சரி. அப்போ இதெல்லாம் நாங்க நார்மல் இன்னும் இருக்கிற நியாயமான உதாரணம். இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். விற்பனை உத்தரவாத செலவு அதை விட முடியாத கேள்விப்பட்டீங்களா? அந்த கடன் பட்டோட்டது காசு கிடைக்காம போறாங்க. அதான் அதை விட முடியாது. விற்பனை உத்தரவாத செலவு அடுத்து அதை விட முடியா கடன். அறவிட முடியா கடனுக்கு பிள்ளை புதிய பேர் சொல்லுவாங்க மதிப்பு குறைப்பு நட்டம். அதுக்கான புதிய பேர் தானே மதிப்பு குறைப்பு நட்டம். ஐயக்கடன் அறவிட முடியா கடன் ஐயக்கடன். அளவிட முடியா கடன் பிள்ளைகள் வணிகத்திலிருந்து பொருட்களை கடனுக்கு வாங்கிட்டு போவோம். அத்தனை கடன்பட்டோர். அப்ப கடன்பட்டோட்டுக்கு நம்ம காசு வாங்கணும் தான்டா. சில வேளை அவர்கிட்ட காசு வாங்க முடியாம போனோம். கடன்பட்டோர் மரணிச்சிட்டாரு, கடன்பட்டோர் தலைமறைவாயிட்டாரு. அவ கிடைக்க வேண்டிய ஒரு தொகை கிடைக்காம போகும் தானே. அப்ப ஒரு இழப்பு இல்லையா? இழப்பு. இதுக்குதான் பேர் சொல்லும் அறவிட முடியா கடன். அப்ப அங்க வளம் பயன்படுத்தணுமா? வளம் இழக்கப்படுதா? அது ஐய கடன்னா அதே கடன்பட்டோட்ட ஒரு தொகை கிடைக்காம போகலான்னு சந்தேகிக்குது. கடன்பட்டோட ஒரு தொகை கிடைக்காம போகலான்னு சந்தேகிச்சா அது ஐய கடன் சொல்லப்படுது. அதே நம்ம செலவாடு. சரி, இதெல்லாம் நாங்க தேர்ச்சி 6 வரைக்கும் ஐய கடன். அப்ப நம்ம நிதிக்கூற்றின் மூலங்கள் சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம் நாங்க முழுமையான பேசி முடிச்சாரு. ஓகேதானே? போடுங்க நானு காப்பி எடுங்க. பின்வரும் கூற்றுக்கள் உண்மை தவறு உண்மை தவறு என குறிப்பிடுகிறது.
தவறு என குறிப்பிடுகிறது. முதலாவது வருமானம் என்பது வருமானம் என்பது வருமானம் என்பது உழைக்கப்பட்டதாக இருத்தல் வேண்டும். உழைக்கப்பட்டதாக இருத்தல் வேண்டும். பணம் செலுத்தப்படும் போது செலவினம் என்ன மாறுபடும்? பணம் செலுத்தப்படும் போதே செலவினம் என்ன மாறுபடும்? பணம் செலுத்தப்படும் போதே செலவினம் இனம் காணப்படும். பணம் செலுத்தப்படும் போதே செலவினம் இனம் காணப்படும். வருமானங்களிலிருந்து செலவினம் நீக்கப்பட்டு வருமானங்களிலிருந்து செலவினம் நீக்கப்பட்டு நிதி பெறுவேறு லாப நட்டம் இருக்கும். நிதி பெறுவேறு வருமானங்களிலிருந்து செலவினம் நீக்கப்பட்டு நிதி பெறுவேறு போட்டுக் கொடுங்கோ லாப நட்டம். நிதி பெறுவேறு வெட்டல போட்டுக் கொடுங்க லாப நட்டம் இனங்காணப்படும் என கண்டறியப்படும். வருமானம் செலவினம் வருமானம் கமா செலவினம் வருமானம் கமா செலவினம் ஆகியன வருமானம் கமா செலவினம் ஆகியன உரிமையாளரின் பங்களிப்புடன் உரிமையாண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உரிமையாளரின் பங்களிப்புடன் உரிமையாண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உரிமையாளரின் பங்களிப்புடன் உரிமையாண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உழைக்கப்படாத வருமானத்துக்கான பெருவனவு உழைக்கப்படாத வருமானத்திற்கான பெருவனவு உழைக்கப்படாத வருமானத்திற்கான பெருவனவு பொறுப்பாக இனங்காணப்படும். உழைக்கப்படாத வருமானத்திற்கான பெருவனவு பொறுப்பாக இனங்காணப்படும்.
ஓகே, சொல்லுங்க பாந்தர்களே. வருமானம் என்பது உழைக்கப்பட்டதாக இருத்தல் வேண்டும். உண்மை. பணம் செலுத்தும் போதே செலவினம் இனம் காணப்படும். அப்படியா? பணம் செலுத்தும் போதுதான் செலவினம் இனம் காணுமா? இல்லையே. பணம் பயன்படுத்தும் போது அது எங்க வந்துடும்? செலவினம் வந்துடும். அடுத்து வாங்க. வருமானம், வருமானத்திலிருந்து செலவினம் நீக்கப்பட்டு நிதி பெறுவேறு லாப நட்டம் இனம் காணப்படும். சரிப்படை. சரி, உண்மை. வருமானம் செலவினம் ஆகியன உரிமையாளரின் பங்களிப்புடன் உரிமையாண்மையை மாற்றமடைய செய்யும் என்றால் அது தவறு. பங்களிப்பின்றி தான் உரிமையாண்மை. உழைக்கப்படாத வருமானத்துக்கான பெருவனவு பொறுப்பாக இனம் காணப்படும். உண்மை.